வெல்கம் டு வாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். இன்றைக்கி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்கைன். ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க. பழைய கிளாஸஸில் என்ன பார்த்துருப்போம்னா அதுதான் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸில் நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம், ஓகேங்களா. ஒன்று வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், ஷார்ட்டாக கேட்குறேன். இங்கே வரும்போது unsaturated hydrocarbon. இந்த சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ல இருக்கிறவங்க யார் பார்த்தீங்கன்னா ஆல்கேன். ஆல்கேன் சிங்கிள் பாண்ட்ல இருக்கிறாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யாருன்னா மீத்தேன், C2H6, இவங்கெல்லாம் என்ன உங்களுக்கு சொல்லுவாங்க, சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். அவங்களோட அந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கிள் பாண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ல எழுதி பார்க்கும்போது சிங்கிள் பாண்ட் இருக்கும். இது அன்சாச்சுரேட்டடில் பார்க்கும்போது ரெண்டாக பிரிச்சிடும். ஓகேங்க. ஸோ இது ஒன்றா பிரியுது, இது ரெண்டு. சரி, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்கீன். இதை நாம் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஆல்கீனில் என்ன இருக்குது அப்படின்னா இது டபுள் பாண்ட் காம்பவுண்ட், இது சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எத்திலீன், ஈன் இருக்கும். எத்திலீன் ஆர் ஈத்தீன், எத்தீன் ஆர் ஈத்தீன், தென் ப்ரோப்பீன், அதுக்கப்புறம் பியூட்டீன். இது 1 பியூட்டனாக இருக்கலாம், இல்லைனா 2 பியூட்டனாக இருக்கலாம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ நாம் இன்னைக்கு இந்த கிளாஸில் பார்க்க போகிறது என்னென்னா அடுத்து ஆல்கைன். ஆல்கைன்ஸ் ஆல்கைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட். இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்டை கொடுக்கும். ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி உங்களுக்கு ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க வேண்டியது இதுதான் ஆல்கைன்ஸ். இது வந்து ஆல்கைன் சீரியஸ் முடிஞ்சது. மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், எக்ஸேன், எப்டேன், அதுக்கப்புறம் ஆக்டேன், எண்ணென், அப்புறம் நன்னேன் அண்ட் டெக்கேன். அதே மாதிரி இதையும் சொல்லிடலாம். ஈத்தீன், ப்ரோப்பீன், பியூட்டீன், பென்டீன், எக்ஸீன். ஓகே. அதுக்கப்புறம் எப்டீனுக்கு அப்புறம் என்ன இருக்குங்க ஆக்டீனுக்கு அப்புறம் நன்னின், டெக்கின். ஸோ எல்லாமே 10 வரையும் தெரிஞ்சால் போதும். 10 கூட ரொம்ப அதிகம். 4 தெரிஞ்சால் போதும். நமக்கு 4 தெரிஞ்சால் +2 முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப குட்டியான விஷயம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்கைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கைன் ஏஎன்இ, ஆல்கைன் இது ஒய்என்இ, ஓகேங்களா. தெளிவாக ஆல்கைன், இதுதான் ஆல்கைனில் ஒய்என். ஸோ ஏஎன்லி முடியுதுங்க போல எங்கே எழுதிக்கலாம். ஏஎன்லி எண்டாவது அப்படின்னா அது சிங்கிள் பாண்ட். இஎன்லி முடியுதுன்னா அது டபுள் பாண்ட் இருக்கும். இப்படி கூட வச்சுக்கலாம். சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுலாம் ஏஎன்இ, டபுள் பாண்ட் இருக்கிறது இன், ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது அயன். இதெல்லாம் ஆல்கைன். ஸோ திஸ் இஸ் சேச்சுரேட்டட், இது ரெண்டுமே unsaturated. திரும்ப நம்ம அதுக்கே போக தேவை. ஏன்னா ஆல்ரெடி உனக்கு வெல்லணும், அதனால தேவை. ஸோ ஃபார்முலா எடுத்துக்கலாம். இதோட ஃபார்முலா என்ன, இதுக்கு ஐயூபேக் நேம் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட காமன் நேம் என்னவா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்ச கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CnH2n - 2. இதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்முலா. CnH2n நமக்கு நல்லா தெரியும். ஆல்கேனுக்கு CnH2n + 2. CnH2nனா இது ஏன், இது வரும்போது ஈன், அயன் வரும்போது CnH2n - 2. ஓகே, ஃபைன். ஒரு சின்ன டயர்ட்னஸ் ஒன்று, ஒரே நாளில் நிறைய கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன மாற்றி பார்ப்பீங்க வீடியோவை, ஆனால் இதெல்லாம் ஒரே நாள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இது கிட்டத்தட்ட ஒரு 6வது வீடியோ ஒரே நாள் நான் ரெக்கார்ட் பண்ணுறது. வீடியோஸோட கிளாஸஸ் சொல்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், 1 போட்டு பார்க்கலாம். நம்ம C1 n = 1. ஸோ C1 போட்டு உங்களுக்கு இங்கே 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, C1 H2 × 1 - 2 என்ன ஆன்சர் வரும், C1H0 என்ன இருக்கும் உங்களுக்கு, 2 போட்டு 0 ஆகிடும். அப்போ 0 இருக்குன்னா கார்பன் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்மே ஆகாது உங்களுக்கு. இப்படி போட்டிங்கன்னா H0ன்னு வரும். ட்ரிபிள் பாண்ட் போட்டு இப்படி நின்றுட்டு இருக்கும். ஸோ இங்கேயும் எதுவும் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு கார்பனும் உங்களுக்கு எதுவுமே ஃபார்ம் ஆகாது, ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்காது. ஸோ n = 2 தான் பாசிபிள்.
இதில் மட்டும்தான் 1 கார்பன் பாசிபிள். இதிலலாம் 1 கார்பன் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் கார்பனில் எந்த காம்பவுண்டும் வராது. 2 போடணுங்களா, C2 போட்டு இங்கே C2 போட்டிங்கன்னா இங்கே 2 போடணும். அப்படின்னா உங்களுக்கு 2 - 2 அப்போது 4 - 2 போட்டிங்கன்னா CH2ன்னு வந்துடும். C2H2 இங்கே 2 போடணும் இல்லையா, இந்த 2 போட்டிங்கன்னா இந்த 2 C2H2 ஃபைன். 1 மினிட் அது உங்களுக்கு தெரியுதா ஃபைன். C2H2 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், 2 கார்பனுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதணும். 2 கார்பனை இப்படி எழுதின உடனே நம்ம படிக்கிறது ஆல்கைன். அப்போ ட்ரிபிள் பாண்ட் போட்டே ஆகும். ட்ரிபிள் பாண்ட் போட்டு தான் நீங்கள் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். ட்ரிபிள் பாண்ட் 3 போட்டிங்கன்னா இன்னொன்று பேலன்ஸ் ஆகுது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகும். இது நம்ம சேர்த்து எழுதுனா என்னவாக இருக்கும், CH ட்ரிபிள் பாண்ட் CH அவ்வளோதாங்க. ஸோ இதுதான், இது வந்து அசிட்டிலீன். இது அசிட்டிலீன் தான் சொல்லுவாங்க, பட் இப்படி இருந்துருக்கணும். ஆனால் புக்கில் நிறைய புக்கில் இப்படி அசிட்டிலீன் தான் இருக்குது. அசிட்லைன் இல்லை, அசிட்டிலைன் ONE இப்படி தான் வரணும், அசிட்லைன் வரணும். பட் அசிட்லைன்னு சொல்லிடுறாங்க, சரிங்களா. ஸோ இருங்க, இது இங்கே வரக்கூடாது, காமன் நேம் வரும். காமன் நேம் தான் அசிட்லைன். அசிட்லைன்னே எழுதிட்டுங்க, ENE எழுதுங்க, அசிட்லைன் தான் அது. பட்டு இதுக்கு இந்த நேம் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்குது. அப்போ இது ஈத். என்ன காம்பவுண்ட், அயன் காம்பவுண்ட். ஸோ ஈத்தைன் முடிஞ்சு போச்சு. N=3 எடுத்துக்கலாம். N=3 போடலாமா. ஸோ N3 போட்டால் என்ன நடக்குது பாருங்கள். C3H2 × 3 - 2. அப்போ என்ன ஆகும், C3H 2 3s are 6 - 2. அப்போ C3H அப்புறம் 4. 6 - 2 4 வரும். அப்போ உங்கள் C என்ன கிடைக்கும், இந்த காம்பவுண்ட் C3H4. அப்போ C3H4னா இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதிடலாங்களா. 1 2 3 இப்படி 3 போட்டிங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணால் இப்போ ஹைட்ரஜன் வேலன்சி பேலன்ஸ் பண்ணுங்கள். ஹைட்ரஜனோட வேலன்சி பேலன்ஸ் பண்ணால் இந்த கார்பன் மட்டும் வச்சுக்கலாம், மறைச்சிக்கலாம். 1 2 இது 1 2 3 அப்போ ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இந்த கார்பனை எடுத்துக்கோங்க, இது ரெண்டுத்தையும் மறைச்சிக்கலாம். பேலன்ஸ்டு 1 2 3 4 நாலுமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இங்கே ஒரு ஹைட்ரஜன் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அசிட்லலாம் ஒரு மாதிரி கார்பனை சுற்றி 4 பாண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஹைட்ரஜனும் வேறு எதுவுமே போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 4 பாண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வரலாம், இதை மறைச்சிக்கணும். ஸோ ஒரு பாண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு. அப்போ 3 பாண்ட் பாசிபிள், ஒரு ஹைட்ரஜன். அப்போ இதை டோட்டலாக எப்படி எழுதலாம், CH3ன்னு எழுதலாம். CH3ன்னு எழுதிட்டு C ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு எழுதலாம், சரிங்களா. ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 2 3 3 இருக்குங்களா, அதனால் இதை சொல்லிடலாம். இது சொல்லிடலாமா. ப்ரோப்பீன் அது எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு கார்பன் இருக்குது. 1 ப்ரோப்பீன் இருக்குது. 1 ப்ரோப்பீன் சொல்லிடலாம். இங்கே வரும்போது மெத்தில் அசிட்லின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இது புது நேம் சொல்கிறோம்னா, நம்ம ஈத்தர்ஸ் எல்லாம் ஃபியூச்சரில் பார்ப்போம். இது பார்க்கறதுக்கு அசிட்லின் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்காங்க. இதே மாதிரி CH ட்ரிபிள் CH. அதே மாதிரி இங்கே H மட்டும் தான், அந்த H தான் இதை இமேஜின் பண்ணுறோம். இந்த H வந்து இதில் அட்டாச் ஆன மாதிரி. ஸோ இங்கே CHக்கு வேணால் CH இருக்குது. இந்த Hக்கு என்ன சப்ஸ்டியூஷன் ஆகிருக்கு, இந்த Hல சப்ஸ்டியூஷன்னா CH3. ஸோ ஒரு அசிட்லினில் நமக்கு மெத்தில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அதனால இதோட நேம் பார்த்தீங்கன்னா மெத்தில் அசிட்லின்னு சொல்கிறோம். மெத்தில் அசிட்லின். ஃபைன், முடிஞ்சுதுங்களா. மெத்தில் அசிட். அப்போது அடுத்த காம்பவுண்ட் பார்த்துக்கலாம். இது நீங்கள் அப்படியே முன்னாடி பேக்வர்டில் போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனா ஓகே. 3வது காம்பவுண்ட் பார்த்துக்கலாங்க. ஸோ 4 போகணும். அடுத்து இங்கே என்ன பண்ணலாம், C4 போடுங்க, இங்கே 4 போடுங்க. 4 8 இருக்கும். அப்போ 6 வந்துருக்கும். சரி, இப்படி இருக்கும்போது 4 போடலாமா. 4 கார்பன். ஸோ போடலாம். 4 வந்துச்சுங்களா. 4 வரும்போது பேலன்ஸ் போடலாமா. 3 பாண்ட் போட்டால் 3 ஒரு 4. அதே மாதிரி இது பேலன்ஸ் ஆகிடுச்சு டோட்டலாக. அப்போ இதுக்கு மட்டும் 2 இருக்குது. அப்போ மேலே ஒரு இடத்துல கீழே வருது. இது 3. இது எப்படி எழுதலாம் நீங்கள், CH3 இதை என்ன எழுதலாம், CH2
ஓகேங்களா. CH3 CH2 அதுக்கப்புறம் என்ன இருக்கும் உங்களுக்கு C ட்ரிபிள் பாண்ட் CH. இது எப்படி சார் ஐ பார்க்கணும், இது காமன் நேம் பண்ணால் இந்த இடத்துல என்ன இருக்கும் உங்களுக்கு எத்தில் ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன இருக்குது எத்தில் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ எத்தில் அசிட்லைன் இதோட நேம் பார்த்தீங்கன்னா எத்தில் அசிட்டைலின். சிம்பிளாக புரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே மெத்தில் போட்டால் மெத்தில் அசிட் எத்தனை அசிட் இது பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்பர் போட்டால் 1 பொசிஷனில் 1 2 3 4 4 இருக்குது. ஸோ 1 பியூட்டின் 4 கார்பன் இருக்கனால பியூட்டைன் அயன் பியூட்டைன். இது நம்ம சில புக்கில் என்ன பண்ணாங்கன்னா பியூட் போட்டு 1 போட்டு அயன் அப்படின்னு இருக்கும். இப்படி எதுனா கரெக்டு, இப்படி எதுனா கரெக்டு. மாடர்ன் சிலபஸில் இப்போ 2020 வந்த புக்கெல்லாம் பார்த்தா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பியூட் 19. சப்போஸ் இதை மாற்றிடணும் சார் இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது பேரே மாறும். 1 2 3 4 வந்துச்சுங்களா. அப்போ 1 செகண்ட் இருக்கு. அப்போ இது பேர் என்னன்னா பியூட் 2 அயன். பியூட்டேன் கார்பன்ல செகண்ட் கார்பன் பொசிஷன்ல அயன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் பியூட்டைன் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இதோட காமன் நேம் என்ன சார் இருக்கும் அப்படின்னா டைமெத்தில் அசிட்லைன். இதோட காமன் ஐபக் நேம் கூட காமன் நேம் பார்த்தீங்கன்னா டைமெத்தில் அசிட்லைன். இதோட நேம் டைமெத்தில் அசிட்லைன். அவ்வளோதான், ஃபைன், முடியுதுங்களா. இதில் வேறு என்ன சொல்லலாம், பழைய காமன் போயிடலாங்களா, இதை அடிச்சிடலாம். சப்போஸ் ஆல்கின் இருந்தால் என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் இது என்ன சொல்ல, அதே மாதிரி 2 பியூட் ஈன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். இது நம்ம பழைய கிளாஸில் சொல்லலை, இந்த கிளாஸில் சொல்கிறோம். ஸோ 2 பியூட்டின்னாலும் கரெக்டு தான். 4 இருக்குனால 2 போட்டு செகண்ட் பொசிஷன் டபுள் பண்ணுங்களேன் 2 போடலாம். செகண்ட் பொசிஷன் டபுள் பண்ணுங்க 2 போட்டுட்டு பியூட்டின்னு சொன்னாலும் கரெக்டு தான். நீங்கள் 2 பியூட்டின்னு இருந்தாலும் கரெக்டு, இல்லைன்னா இப்படியே தான் கரெக்டு. பியூட் ஒரு ஐஃபன் போட்டு 2 போட்டு ஈன் போட்டால் தான் கரெக்ட். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ இது பழைய டெர்மினாலஜியில் எப்படி இருக்கும், நியூ டெர்மினாலஜியில் இந்த மாதிரி இருக்கும். பியூட்டேன் கார்பன் செகண்ட் பொசிஷன் டபுள் பாண்ட் இருக்குது. ஆனால் புக்குக்குள்ள ரியாக்ஷனில் போகும்போது பழைய மெத்தடில் இருக்கிற நேம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடுவில் நம்பர் போடுற மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் நீங்கள் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை விடைபெறுகிறேன். நான் உங்கள்